Hello everyone and once again welcome back to the show. பயங்கரமா இந்தியா ஸ்குவாட் எல்லாம் எடுத்துட்டாங்க. விஜய் ஹசாரேல வந்து கேவி என்னதான் வந்து ஒரு இடத்துல இருந்து நமக்கு பஸ் சத்தம், லாரி சத்தம், அப்புறம் பைக் ஹார்ன் எல்லாத்தையும் கொடுத்தாலும் நம்ம கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக நீங்க வந்திருக்கான். பட் எக்கச்சக்கமான ஒரு ஒரு சர்ச்சை இருந்தது விராட் கோலி, ரோஹித் சர்மா, விஜய் ஹசாரே டிராஃபி ஆடுறத பத்தி. இன்னைக்கு கார்த்தால கூட ஃபேன்ஸ் நிறைய பேர் ட்விட்டர்ல, அதாவது ட்விட்டருங்கிற பாரு, எலான் மஸ்க் எக்ஸ்ல ஒரே புகை. அதான் என்னன்னா, அவங்க வந்து இந்த மாதிரி மேட்ச் அவனால டெலிவைஸ் பண்ண முடியாதாயா, வாட் த ஹெல் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. சோ எல்லாருமே எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு ஃபாலோ விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா, நோ டவுட். அவுட்ஸ்டாண்டிங் சீரீஸ் இருந்தது. நியூசிலாண்டை எதிர்கொள்ள போறாங்க அடுத்த சீரீஸ்ல. 2027 உலக கோப்பைக்கு நிறைய மேட்ச் விளையாடணும் அப்படின்னு நிறைய பேர் எஸ்டிமேட் பண்ணி கேட்ட காலகட்டத்தில் they both have turned up and turned up how 150 ஒருத்தர் பொழந்திருக்காரு, இன்னொரு 130. ரெண்டுமே இன்கிரெடிபிள் ஸ்ட்ரைக் ரேட். 6 வேணுமா 6 இருக்கு, 4 வேணுமா 4 இருக்கு அப்படின்னு 2 பேர் அடிச்சிருக்காங்க. நாட் ஓன்லி தெம், எப்பவுமே நம்ம ரோஹித் கோலின்னு பேசுறதுல we shouldn't forget that there is another star who's made a comeback. இஷான் கிஷன் 39 பால்ல ஒரு பிவி 125 அகமதாபாத்ல மொட்டேரா ஸ்டேடியம் பி கிரவுண்ட்ல. கேவி, வெல்கம் பேக் ஆன் தி ஷோ. நீ ஏதாவது பாத்தியா விஜய் சார் எப்படி போயிட்டு இருக்கு? பாண்டிச்சேரிக்கு அகேன்ஸ்டா தமிழ்நாடு விளையாடிருக்காங்க. ஒரு பெரிய டார்பியா இருக்கக்கூடாது தமிழ்நாடு. ஆஸ் யூஷுவல் ஒரு ஒரு டைட் சிச்சுவேஷன்ல தமிழ்நாடு காட் அவே வித் ஒரு மாதிரி போயிட்டு கேம், பட் தே ஃபவுண்ட் அ வே. எனிவே கேவி, வெல்கம் பேக் ஆன் தி ஷோ. தேங்க்யூண்ணா. ஒரு சின்ன ஸ்டார்ட்டோட ஆரம்பிக்கிறேன். விஜய் ஹசாரேவை பொறுத்த வரைக்கும் 2 டீம்ஸ் தான் 5 டைட்டில்ஸ் வச்சிருக்காங்க ஈச். அது 2மே சவுத் டீம்ஸ், பக்கத்து, அதாவது நெய்பர்ஸ் 2 பேரும் வச்சிருக்காங்க. அவங்க ஆனா ஆர்ச் ரைவல்ஸ், ஆனா நெய்பர்ஸ் வச்சிருக்காங்க. 5 டைட்டில், தமிழ்நாடு 5 டைட்டில், கர்நாடகா 5 டைட்டில். நம்மளுக்கு பின்னாடி சேஸ் பண்றாங்க மும்பை 4 டைட்டில். விதர்பா வந்து வேற லெவல்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இந்த டோர்னமெண்ட்டை. 382 அமன் மோக்கடே ஒரு 100 அடிச்சிருக்காரு, த்ரூ ஷோரே ஒரு 100 அடிச்சிருக்காரு. இது எல்லாத்தையும் தவிர ஹையஸ்ட் எவர் ஸ்கோர் இன் லிஸ்ட் ஏ டோர்னமெண்ட் 574 அடிச்சிருக்காங்க பீகார். அதாவது யார் அடிச்சாங்கன்னு கேட்டாங்கன்னா அப்படி சொல்ல வரல, பட் ஆனா 574 அடிச்சிருக்காங்க. அதாவது வாரம் ஒரு பிரேக்கிங் ரெக்கார்டை பண்றாரு நம்ம ஆளு வந்து வைபவ் சூரியவன்ஷி. இந்த குட்டி சாத்தான் மாதிரி வந்து வச்சு செஞ்சிட்டு இருக்காரு எல்லாரையும். யாரெல்லாம் மாட்டுறாங்களோ ஒரு 50 பால் 150, ஒரு 80 பால் 190, இந்த மாதிரி வாரம் அடிக்கிறாரு. அண்ட் இஷான் கிஷனை பத்தி சொன்னீங்க. இன்ட்ரெஸ்டிங்லி அவர் வந்து அந்த இந்தியாவோட மிடில் ஆர்டர் ஸ்பாட்டை எய்ம் பண்றாரோ அப்படின்னு எனக்கு என்னமோ தோணுது. ஏன்னா நம்பர் 6ல வந்து அடிச்சிருக்காரு இந்த நாக்கு. T20 ஆடும்போது ஓப்பனிங்ல அதே நாக்கை வந்து அடிச்சாரு. அந்த இடத்துக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு வேகன்சி இருக்கு, ஒரு சின்ன ஹோல் இருக்குன்னு தெரிஞ்சு அங்க அடிச்சாரு. அதே மாதிரி இங்க வந்து அந்த மிடில் ஆர்டர்ல நம்பர் 6 ஒரு கீப்பர் பேட்டரா நம்மளால என்ன பண்ண முடியும்? இந்த விஜய் ஹசாரே வந்து ஒரு கர்டன் ரைசர். நீங்க சொன்ன மாதிரி விராட் கோலி, ரோஹித் சர்மா இவங்க எல்லாம் இருந்தாலும் ஒரு கர்டன் ரைசர் ஃபார் 2027 வேர்ல்ட் கப். டெஃபினட்டா அவரோட மார்க்கை பதிச்சிருக்காரு அண்ட் பிளிஸ்டரிங் ஃபார்ம்ல இருக்காரு. சம் அதர் நோட்டபிள் பெர்ஃபார்மன்சஸ். பிரசாந்த் வீர் பெருசா பேட்டிங் கிடைக்கல. நம்பர் 5 நம்பர் 6 ஆடிருக்காரு யூபிக்கு. அண்ட் ஷோர் a lot of fans are watching out. போலிங்ல போட்டாரு, ஒரு பால் நல்லா போட்டாரு, பேக் ஆஃப் லெக் சருன்னு உருண்டு போயிடுச்சு. இந்த மாதிரி வந்து சீசன் முழுக்க ஒரு ஆக்சுவலி லோ பவுன்ஸ் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி T20 கிரிக்கெட்ல. ஐ திங்க் there will be a lot of watch. கார்த்திக் சர்மா அகேன் a player that everybody would have been watching. நிறைய இன்டர்வியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. பட் he is injured. அவனோட ஃபிங்கர் இன்ஜுரினால அவரால் வர முடியல. குர்ஜப்னீத் வாட்ச், ஜப்பி வாட்ச் அப்படின்னு போடலாம். ஒரு பாண்டிச்சேரிக்கு அகைன்ஸ்டா ஒரு இம்ப்ரெசிவ் பெர்ஃபார்மன்ஸ். 3 for as we are talking 3 for. ஐ திங்க் அட் திஸ் ஸ்டேஜ் அவன் 3 for. இன்னும் 2 ஓவர் இருக்கு நம்ம அந்த ஷோ பண்ணிட்டு இருக்க போது. ஸோ ஜப்பி வாட்ச் இஸ் ட்ரூலி ஆன். பட் இதெல்லாம் அசைடு கேவி, இந்த விஜய் ஹசாரே டிராஃபி இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து ஆடும்போது நீ ஆகிருக்க விஜய் ஹசாரேலாம் ஒருவேளை விராட் கோலி வராரு, ரோஹித் சர்மா வராரு அப்படின்னா அந்த மாதிரி மேட்சஸ் விளையாடுறது உனக்கு எவ்வளவு எக்ஸைட்டிங்கா இருக்கும்? இல்ல, ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும். அந்த மாதிரி வந்து அஃப்கோர்ஸ் நாங்க தோனிக்கு அகேன்ஸ்டா ஒரு மேட்ச் ஆடினோம். ஜார்க்கண்டுக்கு அகேன்ஸ்டா ஆடும்போது தோனி ஆடினார் அந்த மேட்ச். இது வந்து அவர் ரொம்ப ஒரு 20-30 பால்ஸ் தான் ஆடினாரு. ரொம்ப லேட் இந்த இன்னிங்ஸ்ல தான் வந்தாரு. பட் ஸ்டில் அந்த கிரேஸ், ஒரு பட்டர்ஃபிளை எப்பவுமே இருக்கும். தோனி கீப்பிங் பண்றாரு, நம்ம அந்த மேட்சை நம்ம ஆடுறோம்னு நினைக்கும் போது டெஃபினட்டா எல்லாருக்குமே வந்து அவருக்கு அகேன்ஸ்டா ஆடும் போதே அப்படி இருக்கு. விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மாவோட ட்ரெஸ்ஸிங் ரூம் ஷேர் பண்ண போற அந்த பாய்ஸ் நினைச்சாதான் எனக்கு ரொம்ப அவங்க ரொம்ப லக்கி ஆக்சுவலா. ஏன்னா இவர் வந்து விராட் வந்து அவரோட கடமையெல்லாம் இந்தியாக்காக முடிச்சுட்டு கடைசி காலத்துல நான் என்ஜாய் பண்ணி அடிக்க போறேன்ப்பா, நான் என் கேமை என்ஜாய் பண்ணி ஆட போறேன்பான்ற ஒரு ஜோன்ல அவர் இருக்காரு.
இவர் வந்து நம்மால ரோஹித் சர்மா கேட்கவே வேணாம், பிந்தாஸ் கலக்குவாரு, எல்லாரையும் வச்சு ஜாலியா என்ஜாய் பண்ணி அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமே கலகலன்னு ஆக்கிடுவாரு. டெஃபினட்டா இந்த விஜய் ஹசாரே டோர்னமெண்ட் வந்து அவங்க என்னதான் வந்து பிசிசிஐ வந்து ஒரு 2-3 கேம்ஸ் ஆடுங்கப்பா, இந்த மாதிரி உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்கும்போது ஆடுங்கன்னு ரெக்வஸ்ட் கொடுத்திருந்தாலும் விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா மாதிரி பிளேயர்ஸுக்கு என்ன நடக்கும்னா, ஒரு 2-3 கேம்ஸ் ஆஸ் அ டீமா வின் பண்ணும்போது விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா சேர்ந்து அவங்க டீமுக்கு ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்ஸ்க்கு ஆடும்போது வின் பண்ணும்போது ஐ டோன்ட் see விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா கோயிங் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். இப்போ அவங்க நல்லா பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த டீமுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும், டீமுக்கு ஒரு டைட்டில் அடிக்கணும்னு இன்னும் டீப் இன்டு த டோர்னமெண்ட் நிறைய கேம்ஸ் பார்க்கறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. என்ன ஒரே ஒரு வருத்தம்னா, இந்த கேம்ஸ் எல்லாம் ஏன்னா டெலிகாஸ்ட் பண்ண மாட்டேன்றாங்க. டென்ஷன் ஆகுதுண்ணா சீரியஸா. எந்த கேமையும் டெலிகாஸ்ட் பண்றாங்க, அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் கேம்ஸ். நல்ல வேலை நீ கேட்டு தொலைச்ச, கேட்கலன்னா ரொம்ப கஷ்டமா போயிருக்கும். நல்ல வேலை நீ கேட்ட. யூஸ்வலா நீ நல்ல கேள்வி கேட்பியா நான் யோசிச்சுட்டே இருப்ப, கேட்டுட்டேன். அந்த கேள்வி கேட்டதுனால நான் சொல்றேன், எல்லாருமே வந்து ஷுவர் தே வாண்ட் டு see ரோஹித் அண்ட் விராட் இன் ஆக்ஷன், பாக்குறதுக்கு தீவிரமா இருப்பாங்க, எல்லாமே ஒத்துக்கிறேன். பட் ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கலாம். முதல்ல விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் இந்த மேட்ச் ஆட போறாங்கிறது எவ்வளவு ஏர்லி இன்ஃபர்மேஷன். அதாவது எவ்வளவு பேர் வந்து இன்டர்நேஷனல் கேலண்டரை ஃபாலோ பண்றீங்க, அதே சமயத்தில் டொமஸ்டிக் கேலண்டரும் முன்னாடியே கொடுத்துருவாங்க. அந்த டொமஸ்டிக் கேலண்டர் கொடுத்த உடனே எந்தெந்த ஸ்டேடியம்ஸ்ல டெலிகாஸ்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு, எந்தெந்த மேட்சை டெலிவைஸ் பண்ண போறோங்கிறத பிராட்காஸ்டரும் பிசிசிஐ ப்ரொடக்ஷனும் சேர்ந்து முதலே டிசைட் பண்ணிடுவாங்க. சோ ஆப்வியஸ்லி அந்த பேச்சு இருந்தது, விராட் ஆட போறாரு ரோஹித் ஆட போறாருங்கிறது. பட் என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க எப்ப ஆட போறாங்கிற அந்த லாஸ்ட் மினிட் ஸ்விட்ச் பண்றதுக்கு ஒண்ணு கடினமா இருக்கும். ரெண்டாவது, யூ ஷுட் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் தட் டொமஸ்டிக் கேம்ஸை கவர் பண்றது இன்டர்நேஷனல் கேம்ஸ்ல நீ விராட்டையும் ரோஹித்தையும் பார்க்கலாம் ஷுவர். இப்ப நீ ஃபியூச்சர்ல கூட வரிசையா நடக்க போகுது, விஜய் ஹசாரே டெலிவைஸ் பண்ணாதான் போறாங்க. பட் இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம், யூபி ஆடுறாங்க, இன்னொரு இடத்துல வந்து தமிழ்நாடு விளையாடுறாங்க, தமிழ்நாடு பாண்டிச்சேரி விளையாடுறாங்க. அந்த மேட்ச் விளையாடுற பசங்களுக்கு சில பேர் யூபி ஹைதராபாத் விளையாடுற பசங்களுக்கு ஷோகேஸ் பண்ணலாம் நம்ம அவங்க டேலண்ட். தே ஆர் ஆல்சோ ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். நம்மளோட என்டையர் ஈகோ சிஸ்டமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெவர்தலெஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மேட்ச் எப்படியுமே டெலிவைஸ் ஆக போகுது, என்னால வருத்தங்களை புரிஞ்சுக்க முடியுது. பட் இன்னொரு சைட்ல இருக்கிற ஒரு சில விஷயங்கள் லிமிடேஷன்ஸையும் இட்ஸ் ஈஸி டு சே எல்லா மேட்சும் டெலிவைஸ் பண்ணலாமே, அப்படிலாம் பண்ண முடியாது. இந்தியா இஸ் ஒன் கண்ட்ரி வேர் ஐ திங்க் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டீம்ஸ் ஆர் தேர். எல்லா மேட்சையும் கவர் பண்றதுங்கிறது வந்து practically not possible. So I think we can cut some slack there. I can understand the disappointment, but we can definitely cut some slack there. நான் இன்னொரு பிளேயரை பத்தி பேசணும்னு நினைச்சேன். நம்ம ஆப்வியஸ்லி விராட் அண்ட் ரோஹித் சர்மா பத்தி பேசிட்டு இருக்கும் போது நம்ம இந்த பிளேயரை பத்தி மறந்துடக்கூடாது. இஸ் பீன் இன் சென்சேஷனல் ஃபார்ம். சென்சேஷனல் ஃபார்ம்ங்கிறதுலாம் வந்து ஒரு மைல்டான டேர்ம். தமிழ்நாடுக்கு அகேன்ஸ்டா T20ல வச்சு பிரிச்சான் கர்நாடகாவுக்கு. அன்பார்ச்சுனேட் கர்நாடகா டிட் கெட் த்ரூ. எட் அகைன் இந்த ஜார்க்கண்ட் போட்ட ஹியூஜ் ஸ்கோரை கர்நாடகா சேஸ் பண்ணும்போது தேவ்தத் படிக்கல் ஹஸ் மேட் 100. நடுவில் என்னாச்சு, ஒரு 3 இயர்ஸ் ஸ்பேன்ல வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் விளையாடும் போது அவனோட டிசைர்டு ஸ்லாட் மேபி அவனுக்கு நியூ ஓப்பனிங் பேட்டரா தான் லைஃப் லாங் அவனோட இதை பிளே பண்ணியிருக்கான். ஒரு நம்பர் 3 நம்பர் 4 லாஸ்ட் இயர் ஐ திங்க் RCBக்கு கொஞ்சம் இம்பாக்ட்ஃபுல்லா ஆனா. Yet another 100 capping off. Devdutt Padikkal went through a lot of tough times, but he is well and truly back on track. Yet another wonderful knock, punctuating what he is capable of. நீ சொன்ன மாதிரி இஷான் கிஷனோட இந்த ஒரு டர்ன் அரவுண்ட் வந்து, அதாவது பீப்புள் கோ த்ரூ பர்பிள் பேட்சஸ் இல்ல, அதே மாதிரி இஷான் கிஷன் வந்து எல்லாமே நடக்குது. அதாவது நம்ம போற இடத்துல இப்ப நமக்கு சொல்லுவோம்ல குட் டைம்ஸ் அண்ட் பேட் டைம்ஸ்னு, அந்த மாதிரி இஷான் கிஷன் வந்து had a bit of a challenging time. டீம் அவுட் வெளியில போனா he took a மென்டல்லா நான் ஐம் நாட் ஓகேன்னு சொல்லி ஒரு பிரேக் எடுத்தான். அப்படி he was playing his trade. கொஞ்சம் அங்கங்க பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. டபுள் 100 அடிச்சிருந்தான் ஒன் டே கிரிக்கெட்ல. அதை பத்தி பேச்சுகள் இருந்தது. பட் ஆனா he never made a comeback. நீ கடைசி ஒரு 3 மாசத்துக்கு நடந்திருக்குன்னு கொஞ்சம் நம்ம திருப்பி நின்று பார்க்கலாம். IPL 100 அடிச்சான், அதுக்கப்புறம் didn't have a great IPL. பட் சையத் முஷ்டாக் அலியும் சரி, அவன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டையும் சரி ஆடினா அந்த ரன் ஆஃப் ஈவெண்ட்ஸ்ல அப்படியே T20 வேர்ல்ட் கப் ஸ்குவாடுக்குள்ள வந்துட்டான். ஓகே, T20 வேர்ல்ட் கப் ஸ்குவாடுக்குள்ள வரான். விஜய் ஹசாரே போறான், மிடில் ஆர்டர் ஸ்லாட் எடுத்து விளையாடுறான். மிடில் ஆர்டர் ஸ்லாட்ல ஒரு 39 பால்ல 125. ஓகே, அதாவது வாட் கான்பிடன்ஸ் அண்ட் ஃபார்ம் கேன் டூ டு அ பர்சன் அந்த டைம் அலைன்ஸ். அதாவது என்ன சொல்றேன்னா, நேரம் முக்கியம். பட் இந்த நேரம் வரதுக்காக அவன் பின்னாடி உட்காந்து காத்து கிடக்கல. என் நேரம் மாறும், நாளைக்கு வந்து சூரியன் வேற இடத்துல உதிக்கும் அப்படின்னு மாறல. அவன் எஃபர்ட் போட்டுனே இருந்தான். டக்குன்னு டைட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் டெஃபினெட்லி டர்ன். ஸோ வந்து டோட்டலி அப்ளாடபிள். அண்ட் அடுத்தது வந்து we will talk about உர்வில் பட்டேல். இன்ஃபேக்ட் நானே ரீசெண்டா வந்து CSKல வந்து அவனோட பேரை லைன் அப்ல போட முடியல. பிகாஸ் ஐ டோன்ட் நோ வேர் டு ஃபிட் ஹிம் ஆனஸ்ட்லி. ஏன்னா அவ்வளோ ஆப்ஷன்ஸ் ஆர் கலோரிங். பேட்டிங் லைன் அப்ல எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ். 36 of 27 பால்ஸ் இன்னைக்கு அடிச்சிருக்கான். உர்வில் பட்டேல் ஒருவேளை ஃபினிஷரா யூஸ் பண்ணுவாங்களா, we'll have to wait and see.
ராஜஸ்தான் ராயல்ஸோட எக்ஸ்ட்ராடினரி பிக்கு T20 நம்பர் 1 போலரா இருந்தான். இப்ப அதை ரீப்ளேஸ் பண்ண வருண் சக்கரவர்த்தி தான் நம்பர் 1 போலரா இருக்கான். பட் லெட்ஸ் நாட் ஃபர்கெட் ரவி பிஷ்னாய், ஹூஸ் பீன் அ ஸ்டெல்லார் பெர்ஃபார்மர் ஃபார் இந்தியா இன் T20 கிரிக்கெட். 10 ஓவர்ஸ் போட்டு 40 ரன் கொடுத்து 3 விக்கெட். அண்ட் நீ வந்து இவனை பத்தி சொல்லியிருந்தல, வைபவ் சூரியவன்ஷியை பத்தி, ஃபேபுலஸ். ரீசெண்டா நடந்து முடிஞ்ச அந்த ஐசிசி அண்டர் 19 டிராஃபில வந்து ஃபைனல்ஸ்ல வந்து ஒரு ஐ மீன் நாட் சோ கிரேட்டா வந்து இந்தியா ஆடல. சமீர் மினாஸ்னு ஒருத்தன் பயங்கரமா ஆடினான் பாகிஸ்தான்ல. வானசி பாகிஸ்தான் பிளேயர் சமீர் மினாஸ், அவனுக்கு ஏதாவது சான்ஸ் கொடுப்பாங்களான்னு பாக்குறேன் நானு. ஏன்னா பொதுவா இந்த மாதிரி நல்லா ஆடினா உடனே பாகிஸ்தான் சான்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நல்லா பொறுமையா அந்த பையனோட பாம்பெல்லாம் போனதுக்கு அப்புறமா சான்ஸ் கொடுப்பாங்க. எனிவே கமிங் பேக் வந்து அந்த மேட்ச்ல வைபவ் சூரியவன்ஷியை பத்தி தேவை. ஐ மீன் அஃப்கோர்ஸ் தீஸ் ஹீட் ஆஃப் த மொமெண்ட் இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். அதெல்லாம் மேட்ச் ரெஃபரிக்கும் அந்த பிளேயருக்கும் உண்டான சமாச்சாரம். அதை பத்தி நான் பேசவே மாட்டேன். பட் இன்னைக்கு அவன் அடிச்ச ஸ்கோருக்கு ஹியூஜ் அப்ளாஸ். பட் அகேன் வாண்ட் டு ஆஸ்க் அ கொஸ்டின். இவ்வளவு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டீம்ஸ் இருக்கு, ஒரு ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்கோர் வந்திருக்கு, அண்ட் தேர் இஸ் அ டிவைட், ஹியூஜ் சாக் அண்ட் சீஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் குவாலிட்டி வித் சம் டீம்ஸ் வர்சஸ் சம் அதர் டீம்ஸ். எலைட் பிளேட்னு கொஞ்ச நாள் முன்னாடி ரொம்ப நாள் முன்னாடியே பிரிச்சு வச்சிருந்தாங்க டோர்னமெண்ட், ரஞ்சி டிராஃபி இதெல்லாம். பட் சம் ஆஃப் தீஸ் டீம்ஸ் கமிங் இன் டு டைரக்ட் ரஞ்சி டிராஃபி காம்படிஷன், டைரக்ட் விஜய் ஹசாரே காம்படிஷன் பிகம்ஸ் வெரி லாப் சைடட். ஒரு கான்டெஸ்டே இருக்க மாட்டேங்குது. Sometimes it becomes a chance. So it is not an ideal contest. இப்போ அருணாச்சல் பிரதேஷ்க்கு அகேன்ஸ்டா அடிச்சிருக்கான். லெட்ஸ் ஃபர்கெட் வைபவ் சூரியவன்ஷிக்கு ஹியூஜ் கிரெடிட்ஸ். பர்ஃபார்ம் பண்றது தான். நீ வீட்டு பக்கத்துல அண்டரா மேட்ச் ஆனாலும் 200 அடிச்சா 200 தான். பெரிய ஸ்கோர் அடிச்சா பெரிய ஸ்கோர் தான். இப்போ அருணாச்சல் பிரதேஷ், if we are serious about them becoming a good side, what will this do to their confidence? அவங்களுக்குள்ள விளையாடி ஸ்லோவா ஆஸ் தே கெட் பெட்டர், ஒன் ஆஃப் தீஸ் டீம்ஸ் கம் டு த நெக்ஸ்ட் ரவுண்ட்னா டெஃபினட்டா வேலிட். சோ தீஸ் ஆர் ஜஸ்ட் மை தாட்ஸ். அண்ட் விஷ்ணு வினோத் பா, கேரளாவை சேர்ந்த விஷ்ணு வினோத், ஹியூஜ் பால் ஸ்ட்ரைக்கர், செம பவர்ஃபுல். அந்த பையன் வந்து ஒரு 100 of 60 பால்ஸ். அவன் மும்பை இந்தியன்ஸ்ல இருந்திருக்கான். ஆனா ஆடும்போது டெல்லி கேபிட்டல் ஸ்குவாட்ல இருந்தான். கட்டார் நடிப்பான். சம்பவம் அவனுக்கு அந்த ஒரு பிரேக் த்ரூ சீசன் நடக்கல. Let's hope that he has a good season and he also gets his break in the IPL. Dhruv Shurya, நீ சொன்ன பயங்கரமா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க விதர்பான்னு. 136 Dhruv Shurya. Dhruv Shurya had a fabulous. ஆமா, இந்த Dhruv Shurya once upon a time played for CSK. Let's not forget that. மறக்காதீங்க. அதே மாதிரி அவன் வந்து டெல்லில இருந்து he went over, moved over to விதர்பா. கருண் நாயர் பண்ண ஸ்டெல்லார் கம்பேக்ல Dhruv Shurya ஆடின சூப்பர் சப்போர்ட் காஸ்ட் அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி குட் பெர்ஃபார்மன்சஸ் மறந்துட்டாங்க, நிறைய பேர் பார்க்கல. But Dhruv Shurya has been in complete song. And yet again reiterating it, 136 Vidarbhaவோட ஒரு huge resurgence and huge dominance in first class cricket can be attributed largely to Dhruv Shurya. சரி, இவங்க பத்தி எல்லாம் பேசிட்டே இருக்கோம். ஒரு முக்கியமான மேட்டர் நான் உங்ககிட்ட கேட்க போறேன். இன்னைக்கு வந்து இந்த விராட் ஆடுற மேட்ச் வந்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் NCL நடக்குது. அங்க வந்து some viewers have gone, I think viewers or whatever it is, have gone and seen the match. இந்த பிளேயரை பத்தி நமக்கு தெரியும், எக்கச்சக்க பிளேயரை பத்தி பேசிட்டோம். இந்த டெல்லி கேம்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி ஒருத்தர் ரன் அடிச்சிருக்கான். அவன் பேர் வந்து ரிக்கி புய். ஓகே, முன்னாடி ஹைதராபாத்துக்கு ஆடி இருக்கான். உனக்கும் அவனுக்கு நல்லா தெரியும். அண்ட் ஹி இஸ் a very highly talented batter. அவனுக்கு திருப்பி பிரேக் த்ரூவா அமையுமா, ஆர் has he moved past his prime? ஏன்னா போன வருஷம் கூட நல்லா பண்ணியிருந்தான். இந்தியா ஸ்குவாட் டு ஆஸ்திரேலியா எல்லாம் விளையாடினா அவனுக்கு IPL பிரேக் கிடைக்காது. எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா இருக்கு. உன்னோட தாட்ஸ் என்ன? சரி, இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து அஃப்கோர்ஸ் நீங்க சொல்ற மாதிரி நிறைய பிளேயர்ஸ் சொன்னீங்க. விஷ்ணு வினோதே ஃபார் தட் மேட்டர் அது மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். அண்ட் ரிக்கி நீங்க பத்தி கரெக்டா சொன்னீங்க. ஏன்னா அவர் வந்து கன்சிஸ்டண்டா ரன் அடிச்சிட்டு இருக்காரு. ஸ்டேட் சைட்ல பாத்தீங்கன்னா நீங்க ஸ்கோர் கார்டு எடுத்தீங்கன்னா மினிமம் எந்த கேமா வேணா இருக்கட்டும், ஒரு 50 இருக்கும், இல்ல ஒரு 70 அடிப்பாரு, இல்ல ஒரு T20 கேம்ல ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் நாக் ஆடுவாரு, சூப்பரா ஆடுவாரு. அவர் மட்டும் தான் தனியா பர்ஃபார்ம் பண்ணி ஒரு 150 ரன் 160 ரன் எதுவுமே போஸ்ட் பண்ணுவாரு. இது என்ன ஆயிடுதுன்னா, ஒரு அட் சம் பாயிண்ட் வேர் IPL teams are looking for something different நான் ஃபீல் பண்றேன். மேபி ரிக்கி புயோட ஃபிளேருக்கு வந்து they are looking something else and ரிக்கி புய் is something differentன்னு நான் ஃபீல் பண்றேன் பர்சனலா. ஏன்னா அவருக்கு அகேன்ஸ்டா bowling போடும்போது இருக்கட்டும் சரி. அண்ட் ஐ திங்க் எனக்கு அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஹவு டு யூ ஜட்ஜ் அ பிளேயர்னு எனக்கு தெரியல. நான் அந்த மீட்டருக்குள்ள எப்படி போடுறதுன்னு அவரை தெரியல. மேபி நீங்க கரெக்டா சொல்லுவீங்களா இருக்கும். வாட் இஸ் இ லேக்கிங்? அந்த ஃபிளேர் இல்லையா, இல்ல அவருக்கு அந்த பிக் மேட்ச் பிரஷர் இருக்கா, இல்ல பிக் மேட்ச்ல பர்ஃபார்ம் பண்ணலையா, அது எதனால அந்த IPL கிடைக்கல? விஷ்ணு வினோதா இருக்கட்டும், அவர் வந்து ஸ்டெல்லார் பர்ஃபார்மர். when it comes to white ball தனியா துண்டா அடிப்பாரு. ஒரு இன்கிரெடிபிள் பேட் ஸ்பீடு. நடுவில் கூட MIக்கு ஒரு 2 நாக் ஆடினாரு. டீசென்டான நாக் ஆடினாரு. பெரிய ரன்னு கிடைக்கல எங்கேயுமே அவருக்கு. அண்ட் இவரும் ரிக்கி புயும் SRH இருந்தாரு. they gave him I think 2-3 games கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன்.
பட் ஐ டோன்ட் திங்க் அவங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் பிளேயர் லைக் இன்ஃபேக்ட் இப்போ வந்து கேகேஆர் எடுத்திருக்காங்க, எல்லாருமே நிறைய பேசுறாங்க சோஷியல் மீடியால. தேஜஸ்வி ராகுல் தையா. திரிபாட்டி தேஜ் தஹியா ஓகே, ராகுல் திரிபாட்டி பத்தி நிறைய பேசுறாங்க. ஐ பர்சனலி ஃபீல் தட் திஸ் சீசன் வில் பி a breakout season for him. அவரை பேக் பண்ணி ஏதாவது ஒரு கேம்ல ஆட வச்சாங்கன்னா, பிகாஸ் he has always done well for கேகேஆர். நீங்க சொல்லியிருக்கீங்க சில பிளேயர்ஸ் வந்து சில பிரான்ச்சைசிக்கு போனாலே ரன் அடிப்பாங்க மச்சி. அது அவங்க பாத்துக்கிற விதமா இருக்கட்டும், அவங்களுக்கு கிடைக்கிற அந்த பிராக்டிஸ் ஃபெசிலிட்டியா இருக்கட்டும், அவங்களை எப்படி அதை ப்ரொஜெக்ட் பண்றாங்க, என்ன ரோல் கொடுக்குறாங்க, ரோல் கிளாரிட்டி, ரோல் ஸ்பெசிஃபிக்கா அவங்களை பெர்ஃபார்ம் பண்ண வைப்பாங்க, இதெல்லாமும் நிறைய சொல்லியிருக்கீங்க. இதுல லைட்டா டச் அப் பண்ணுங்களேன், எப்படி ஒரு பிளேயரை அழகா பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறாங்க. ஆக்சுவலா என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா, பீப்புள் ஹூ ஹவ் பீன் அரௌண்ட் த சிஸ்டம் ஃபார் a while நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, புதுசா டேலண்ட் வருது. இப்ப உதாரணத்துக்கு அந்த கார்த்திக் சர்மாவோட விஷயம் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம விராட் அடிச்ச 100ல லெட்ஸ் நாட் ஃபர்கெட் பிரியான் சாரியா ஸ்வாஷ் பக்லிங் ஸ்டார்ட் 74 அவனும் பின்னிருக்கான். சோ இந்த ஆஸ் த நெக்ஸ்ட் கிராப் ஆஃப் பிளேயர்ஸ் கம், யங்ஸ்டர்ஸ் வரும்போது அவங்க கிட்ட ஒரு T20 பிளேயர் பார்த்தாங்கன்னா அந்த பிரான்ச்சைசிஸ் டெண்ட் டு சே ஓகே, இந்த பிளேயரை நான் இனஃபா பார்த்துட்டேன், ஐ வாண்ட் மூவ் ஆன், ஐ வாண்ட் டு மூவ் ஆன் டு தீஸ் கைஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட். சோ இந்த மாதிரி ஒரு பிளேயரை நான் பார்க்கும்போது ஐ வில் மூவ் ஆன் டு தீஸ் பிளேயர்ஸ், தீஸ் பிளேயர்ஸ் லுக் எக்ஸைட்டிங் ஃபார் மீ. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்சிபி வந்து வெண்ட் அஹெட் அண்ட் காட் கனிஷ் சௌஹான் அட் தி ஆக்ஷன், ரைட்? பட் அவங்க ரிக்கி பாய்க்கு போயிருக்கலாம். ஆஃப்கோர்ஸ் தே வாண்டட் சம்படி ஆஃபி, பட் ஆனா யங்ஸ்டர் அண்டர் 19 என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம், க்ளோஸ் குவார்டர்ஸ்ல எடுத்திருக்காங்க. சோ ஐ திங்க் தட் இஸ் பெரினியலி த ப்ராப்ளம். ஒரு ஸ்டேஜ்ல நீ உன் ஸ்லாட்டை நெயில் பண்ணலன்னா பின்னாடி நெயில் பண்றது அவ்வளவு ஈஸியா இருக்காது. சிமர்ஜித் சிங் SRH விட்டாங்க, ஒரு 5 ஃபார் டெல்லி, நல்ல bowler, செம்ம டேலண்ட். சிஎஸ்கேல இருக்கும்போது he showed a lot of promise. Let's give a shout out to Swastik Samal from Odisha. நான் அவ்வளவா பார்த்தது இல்ல. 100 against சௌராஷ்டிரா. சௌராஷ்டிரா ஒன்றும் ஆர்டினரி சைடு கிடையாது. 212 for Odisha. I am really keen on seeing how this boy is going. மத்தபடி நீங்களா யாரு வியூவர்ஸ் தான், நீங்களா யாரை பாத்திருக்கீங்களோ அதை காமெண்ட் செக்ஷன்ல விடுங்க as usual. And definitely I'm sure நீங்களா வந்து விராட் ரோஹித்தோட மேட்ச் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணல அப்படிங்கறதுல வருத்தமா இருப்பீங்கன்னு. பட் nevertheless please understand that there's a lot more that goes behind the scenes. அண்ட் அவங்க மேட்ச் கூடிய சீக்கிரம் விரைவில் வரும். நியூசிலாந்து வராங்க. நியூசிலாந்து வந்து இன்னைக்கு கூட ஒரு போஸ்ட் பார்த்திருந்தேன், இன்னும் அந்த ஸ்குவாட்ல யாரையுமே தெரியல அப்படின்னு. அந்த ஸ்குவாட்ல நிறைய பேர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி நியூசிலாந்து வந்து எப்போதுமே இந்த புது டேலண்ட்ஸை எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. ஐ எம் ஷூர் தட் எக்ஸ்போஷர் வில் ஹேப்பன். இந்த மைக்கேல் ரேங்கிறவ வந்து ஒரு பயங்கர ஆட்டிடியூடோட போலிங் போடுற ஒருத்தர். ஐ திங்க் தட் சீரீஸ் வில் பி a huge step up for நியூசிலாந்து. பட் அவங்களுக்கு ஒரு நல்ல லேர்னிங்கா இருக்கும். கை தூக்கினியே இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மேட்டர். நம்ம இந்த ஷோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும் போது 400 ரன் நான் சொல்லியிருந்தேன்ல, நம்ம ஷோ பண்ணிட்டு இருக்கும் போதே சொல்றேன், 400 ரன் ஜார்க்கண்ட் அடிச்சாங்க. தேவ்தத் படிகலை பத்தி சொன்னேன், ஒரு 150 நெருங்கிட்டு இருக்காரு. 88 of 60 balls needed for கர்நாடகா. ஐயப்பா, ஒரு காலத்துல சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா 430 அடிச்சது ஓகே, இத சேஸ் இந்த அதான் 5 டைம் சாம்பியன் கர்நாடகா ஒரு நறுக்க போறாங்க. 400 will be chased down நான் நினைக்கிறேன். ஆனா 400 சேஸ் டவுன் ஆயிடுச்சு, நீங்க மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி சேஸ் டவுன் ஆயிடும்னு நினைக்கிறேன். We are recording it then. Yes, Kevin. இல்ல, எனக்கு அதுதான் ஒண்ணு இப்ப நீங்க சொன்னீங்க. இப்ப எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப ஆல்ரெடி நீங்க வந்து ஏர்லி அதாவது ரிக்கி பாய் வந்து ஒரு அண்டர் 19 ப்ராடக்ட், அண்டர் 19 இந்தியா ஆடி அது த்ரூவா ஒரு IPL கான்ட்ராக்ட் கிடைச்சு அதுக்கப்புறம் நல்லா பண்ண ஆரம்பிச்ச ஒரு பிளேயர். ஏர்லி நான் என்ன கேட்கறேன், அண்டர் 19ல இருந்து டைரக்டா டிரான்சிஷன் ஆறாங்க IPLல. ஒரு 2-3 இயர்ஸ்க்குள்ள அந்த மார்க், அந்த நோட்டீஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலன்னா ஒன்னு சைட் லைன் ஆயிடுறாங்க. நிறைய பேர் சைட் லைன் ஆயிட்டாங்க. நிறைய பேர் அண்டர் 19 ஆனவங்க இல்ல இப்போ IPLலயோ இல்ல வந்து இந்தியன் சர்க்கியூட்லயோ இல்ல. அது எப்படி வந்து ஒன்னு பிராண்ட் பண்ணிடுறாங்க, இந்த மாதிரி இவ்வளவுதான் இருக்கு, இவ்வளவுதான் அவர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு பிராண்ட் பண்ணிடுறாங்களா, இல்ல how to come back பண்றது எவ்வளவு டிஃபிகல்ட்னு கேக்குறேன். பிராண்ட் பண்ணிடுறாங்கன்னு இப்ப நம்ம சுஷாந்த் மிஸ்ராவோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அண்டர் 19 இந்தியா ஆடின பையன் தான். 2-3 years ago, மேபி மோர் 4 years ago அவன் வந்து இப்ப திருப்பி கம்பேக் பண்ணி IPL கான்ட்ராக்ட் வாங்கியிருக்கான். என்ன பண்ணினா, ஜஸ்ட் stay true to what he was. போயிட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்ல நல்லா பண்ணா நோட்டீஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. சோ யூ ஹேவ் டு கோ த்ரூ தி கிரைண்ட். நீ அண்டர் 19 ஆனா உடனே கிடைக்கலாம், சில பேருக்கு கிடைக்கலாம், ஒரு பிருத்வி ஷா ஒரு கில்லு கிடைச்ச மாதிரி உடனே கிடைக்கலாம். உனக்கு கிடைக்கலன்னா யூ ஹேவ் டு பைட் இட். நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்ல போய் கிரைண்ட் பண்ணணும். அதுல there is no shame in it and I am totally for it. ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் எப்படின்னா it's your finishing school. அங்க நிறைய விஷயங்களை கத்துப்ப. நீ இன்டர்நேஷனல் லெவல்ல ஆடும்போது கிடைக்கிற நிறைய விஷயங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்ல கிடைக்காது. லிமிடேஷன்ஸ் இருக்கும். பிராக்டிஸ் குவாலிட்டி சேமா இருக்காது, டிராவல் குவாலிட்டி சேமா இருக்காது, ஹோட்டல் சேமா இருக்காது, அப் அண்ட் டவுன் இருக்கும், ரெக்கவரி சேமா இருக்காது. இட் இஸ் காட் இட்ஸ் ஓன் பியூட்டி டா. சோ ஐ திங்க் தட் இஸ் வேர் இட் இஸ். எனிவே ஷோ க்ளோஸ் பண்ண போறோம். தேவ்தத் படிகல் 147ல அவுட் ஆயிட்டாரு. பட் லெட்ஸ் see கர்நாடகா will they be able to chase down the score? I hope they do. ஏன்னா it is looking online. பட் பிரசாந்த் வீர் அவரோட ஸ்பெல்ல முடிச்சிட்டாரு. 10 overs 47, 3 wickets, சரியான ஒரு ஸ்டார்ட். அகில் ஹுசைன் விளையாடுவாரா மாட்டாரான்னு இப்ப எனக்கு நிஜமாவே சந்தேகமா இருக்கு.
because Prashant Veer will bat and bowl. That gives you plenty of options. எனிவே விஜய் ஹசாரே அடுத்த ரவுண்டுக்கு அப்புறம் திருப்பி உங்களை சந்திக்கிறேன். கேவி நீ போய் கோச்சிங் பண்ணு, பசங்க எல்லாம் வந்து முன்னாடி நின்றுட போறாங்க. Until then, வணக்கம், வந்தனம், சுவாகத்தம். Thank you for joining us. தேங்க்யூ.